ஹேய், எங்களை வெளியே செல்ல விடுங்கள். ஓ, என்ன அது? மியா, பாரேன். அவை மரக்கட்டைகள். 1 2 3 4 7. Oh, you're a training cut. Did I stop for வாங்க, அதுல என்ன இருக்குன்னு ஆச்சரியப்படுறேன். வாவ், இது ஸ்கிட்டல்ஸ். ஒரு பாட்ல முழு கண்டி. வாவ், ரொம்ப ருசியானது. மியா, உன் பாட்ல பாரு. இப்போ அதுல என்ன இருக்குன்றதுன்னு கண்டுபிடிப்போம். நம்புறேன், அதுவும் கண்டி தான். ஓ, என்னது இது? ஹா மியா, உனக்கு வைன் ஃபர்ஸ்ட் ஃபிஷிக்கு. You're Richardis, such a whom Mary ain't sure மூச்சு. In Freddy sound. எந்த பூட்டிக்கு இது பொருத்தமாயிருக்கும்? ஷியாஸ்டாய், tell Sari Colas. தங்கி கொள்ளுவோம். ஓ, யார் நீடிங் யார் ஈஸ்வரிங்க. ஜஸ்ட் அடுத்த வேலை இதை சரி பார்க்கணும். யார் திறப்பார்கள்? கல், காகித, கத்தி. அதை பாருங்கள். சரி, சரியா? இதை காணலாம். ஆமா, அது என்ன? ஆஹா, இவை புழுக்கள். அமைதியாக இருமியா, அவை உன்னை தின்ன மாட்டா. நமக்கு திறவுகோல் தேவை. சரி, என்ன வெறுக்காமலா? கண்டறிந்தேன். ஆனால் அது என்ன? உண்மையாக பற்களை போன்றதாக தோன்றும். நான் அதை பெற்றேன். இது 2ஆம் பூட்டின் குறியீடு. பாருங்கள், அது திறந்து விட்டது. ஹூரே, நாங்கள் அதை திறந்து விட்டோம். அடுத்தது என்ன இருக்குமோ என மாற்றம் உள்ளது. பாருங்கள், காகித குடைச்சல் சின்னங்கள். மேலே வந்துள்ள ஒரு பெட்டி உள்ளது. சுவையாக இருக்கிறது. அது குடிக்க விரும்பவில்லை. சரி, நான் முதலில். Alltså, du har mal Facebook skicket. Det kommer med oss timser. Varai, Mary, så shurmar. Aha, det svärt. One kan you read oi? Dinna. One sandwich கொடுப்பியா? இல்ல, இது என்னோட. அப்பா, எவ்வளவு சுவையா இருக்குது. பாஜி, உள்ளே இன்னும் இல்ல. ஆமா, கீமியா உன் கண்ணாடியில இருக்குது. இல்ல, சரி, சுதந்திரத்துக்காக செய்யும் எதையும் என்னிட்ட இருந்து நீ செய்யலாம். இது விசை. நான் அதை கண்டுபிடித்தேன். ஓ, வாங்க, 3வது பூட்டை திறக்கலாம். ஹூரே, நாம் ஒரு சிறந்த குழு. ஏற்கனவே எது இருக்கிறது? அதை நீங்க திறக்கிறீங்களா? ஐயோ, நான் மீண்டும் தொடங்கணும் போல. வாவ், இது ஒரு சாக்லேட் கப் கேக் நட்டுகளோட. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்து. ஆஹா, அது ஒரு பிளாஸ்டர் தானா? என்ன செய்ய முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே, கவனமாயிருக்க. கவலை வேண்டாம், அதை எடு. அது எப்படி செயல்படுகிறது? தெளிவாக இல்லை. சரி, அதை கண்டுபிடிக்கும் நேரம் இல்லை. கடைசி பாதுகாப்பை திற. சரி, பார்ப்போம். ஓ, அது நாற்றமுள்ள காசீஸ். எனக்கு சுகமாக இல்லை. அதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடித்தேன். வாவ், இது ஒரு வண்ணத்து பூச்சி ஆடையாக மாறிவிட்டது. பீஸா பாருங்கள். சாப்பிடுவேன். சுவையானது. என்ன ஜாயில்? இங்கே அவ்வளவுதானே, அதில் பாதியை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன? ஆ, உனக்கு என்ன ஆச்சு? நீ குமி கழுந்துட்டியா? நான் உனக்கு குதவுறேன். இது முக்கியம். செய்வரை இவ்வளவு பூட்ட திறப்போம். சிறந்தது. மீண்டும் நாம் சாதித்தோம். பார்ப்போம். நான் எண்ணுகிறேன். 1 2 3. உங்கள் ஜோடிகளை அணியுங்கள். நான் ஏவிஎம். சரி. ஓ, அங்கே ஏதோ நகர்ந்து கொண்டிருக்கிறது. மியா, அதில் ஒரு எலி இருக்கிறது. எனக்கு எலிகளை பிடிக்காது. சரி, நாம் சுவாசிக்க வேண்டும். அமைதியாகுங்கள். கண்டுபிடித்து விட்டோம். வாங்கலாம். பூடி எண் 5 குறியீடு லாம் 5கள். ஓடுவோம். மறுபடியும் ருசியிருக்கோ அனைவருடைய ருசியடி பேன்ஸ் இருக்கிறாள். ஸோ ஃப்ரீ ஹோம் சாப்பிட வைத்தியா சரி கோகா
Porigokarigo. Rusiancho. Baridi the Chedid Orange Day. சரி இப்ப என்ன பணி? எவ்வளவு பயங்கரம்! என்ன? நான் செய்ய முடியாது. ஆனால் நான் சிலவற்றை கண்டுபிடித்தேன். மேஜிக் பிளாஸ்டர் எடு. இப்பொழுது எத்தனை ருசியானது இருக்க வேண்டும். நல்ல பெறுதல். ஆம், எனக்கு தெரியுமே. சுவையான சீனிய குஞ்சி. என்னமே இல்லை. என்ன? சரி, நான் கிண்டல் செய்தேன். இதோ திரவக்கோள். இதை போய் திறப்போம். அமெரிக்கன் இடியட். ஹூரை. Adada unoin Freddy wins. Morning Celine. Arisha, Celine you're trying to Hello there in all the mirrors. Say you're in there, ஓ, இது என்ன? நீ எல்லாம் கேளு. இப்போது உன் வேலை. சரி, நான் அதை திறக்குகிறேன். அம்பா சீகோவலன் யாருக்கு? ஹாய். Just சிரிக்கிறாய். Just சிரின. சுட்டாசி என்று எனவே என்று ஃப்ரெண்டு மூணு ட்ரா பெர் சேர்த்து. இதோ கடைசி பிணைப்பு. ஆஹா, நாமெல்லாம் விடுதலையாக இருப்போம். Are you sharing where you're scared to spray your ear? அவேலா, எல்லோரும் வந்து விட்டார்கள். எனவே ஆரம்பிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். இது கடினமாக இருக்கும். எனக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கின்றன போல. சிறப்பா இருக்கிறது. பெட்டி, இந்த குக்கீகள் உங்களுக்காக. ஒரு பிரச்சனை அல்ல. Ali Serke. The cookie and ice cream goo a for elen kro eng. The Nordkurke na eom volime teo perum. Chiprasuyanda எனது சிகை தயார். இப்போது கிரவம் முக்கியமான விஷயத்துக்கு நாம் போகிறோம். இதற்கு சாக்லேட் பால் மற்றும் கிரீம் தேவை. இந்த பொருட்களை கலக்குதல். நான் ரோபோட் என்பதன் அடிப்படையில் இது நல்லது. என் உடலில் நேரில் பொருத்திய கலவை எரிப்பு உண்டு. நாம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். ஐஸ்கிரீம் ஆயத்தமாகிவிடும். சமைத்தது முடிந்தது. மீதான குக்கி பொடிகள் போட்டு நாங்கள் முடித்தோம். என்ன நடக்கிறது? பெட்டி, தீ குழந்தைகளுக்கான விளையாட்டு பியாருள் அல்ல. இது பாதுகாப்பானதல்ல. நான் உனக்கு உதவுவேன். நன்றி ரோவன், நீ ஒரு நிஜ மாயாஜாலக்காரன். கை சேர்த்து கொடு. அடப்பாவியே, என் விரல்கள் அனைத்தும் ஒரு சாக்கெட்டில் இருந்தது போல. என் சாக்லேட் மிகவும் மணமாக உள்ளது. அதைவிட சிறப்பாகவும் உள்ளது. நாம் கொஞ்சம் எடுத்து குளிர்ச்சி படுத்த வேண்டும். என் ஃப்ரிட்ஜ் உதவும். முழுமையுடன் இருங்கள். என்னுடைய கலவையெல்லாம் தயாராகிவிட்டது. நாங்கள் அதை சிறப்பு மாறுதல்களில் ஊற்றி குச்சியில் உண்மையான பாப்சிகிள்கள் செய்ய வேண்டும். மாறுதல்கள் நிரம்பியவுடன் அனைத்தையும் உறைய வைக்க வேண்டும். நான் என் சிறப்பு உறைபத அச்சாரத்தை பயன்படுத்துவேன். இப்போது அதற்கு மேலாக சாக்லேட்டை ஊற்றுகிறேன். இது அதை அக்கோமி முழுமையாக்கும். சற்று அழகுபடுத்துவோம். அது மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் உள்ளது. அது உண்மையிலேயே ஓர் அற்புத படைப்பு. அது அழகாக இருக்கிறது. இதோ எனது ஐஸ்கிரீம் சொப்புகள். அதை சாக்லேட் சிரப்பால் அலங்கரிக்கிறேன். இது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அதுக்கு நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. நான் இதை முதலில் முயற்சி செய்கிறேன். அமைதி. மேலும் ஒரு கம்பு.
இது மிகுந்த பொழுதுபோக்கும். இதை பாருங்க, இது என்ன பெரிய கான், ரொம்ப ருசியானது. எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும். பாருங்கள், அதை சுவைடுங்கள். மிகவும் ருசியானது, உலகின் சுவையான ஐஸ்கிரீம். Wang Churro, Seth, and Sean, Seth. உணவு சுவையாக இருக்கிறது. நீங்கள் மற்றும் உங்கள் ஸ்மார்ட் போனுக்காக நாங்கள் தயார் செய்து வைத்துள்ள விளையாட்டை பாருங்கள். விளையாடி டோனட்ஸை சேகரித்து வெற்றியடையுங்கள். மல்டிடிசார்ட் விளையாட்டை கூகுள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் பதிவிறக்குங்கள். எனக்கு என்னுடைய விருப்பமான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஹூரே, இது எளிது. என் சீரல் சங்ஸு ஃப்ரைஸ் ரா இல்லை. அது என்ன? உங்களுக்கு தெரியவில்லையா? வாசம் இல்லை. நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நமக்கு தேவை எடுத்துக்கொள்ளும் உருளைக்கிழங்குகள் முதலில் உரிக்க வேண்டும். அதற்காக ஒரு சிறப்பு கருவி உண்டு என்னிடம். அதை பயன்படுத்த மிகவும் வசதியாக இருக்கும். இப்பொழுது தோல் உரித்த பட்டாளங்களை எடுத்து ஒரு சிறப்பு கத்தியை பயன்படுத்தி துண்டுகளாக வெட்டுகின்றோம். எல்லாமும் வெட்டின பிறகு ஒரு சிறிய தட்டில் இவற்றை எண்ணெயில் வைப்போம். சூடான எண்ணெயில். நீ புரிந்து கொள்கிறாயா? நான் இருக்க கொஞ்சம் வாங்கிச்சு ஏறவும் Au Samsuri Freitini in Kobo probably is their way free. அவன் கொஞ்சம் வார்த்தையாக இருக்கிறான். சரி, நான் தான் இப்போது. முதலில் எனக்கு எண்ணெய் வேண்டும், ஆனால் அது பாய்வதே இல்லை. இப்போது பெரிய ஆச்சரியம். இது வேலை செய்யவில்லை. நான் ஆலு விரட்ட முடியவில்லை. வாயினில் யாரும் கருகுவதற்கு முன் அதை மூடி விடுகிறேன். ஆஹா, அதை பார். Unfairy French fries and so they regulate போகலாம். திஃபானிலே உருளைக்கிழங்குகளை வைப்பது. தோலை உரிக்கிறோம். துண்டுகளை வெறும் எண்ணெயில் தயார் செய்கிறோம். If her girl is your African or young so aim we soon. அப்படியா? நான் என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறேன். மறந்து விடாதீங்க. பரவாயில்ல. நான் சாஸ் டெலிவரிக்காக அழைக்கிறேன். அது உண்மையான ரயிலா? அது மிகவும் குளிர்ந்து இருக்கு. பெட்டி, என்னை நினைக்கிறேன். நீ ஏதோ மறந்து விட்டாய். பார்க்கும்போது எல்லாமே கருகி விட்டது. என்ன செய்ய வேண்டும்? இந்த பட்டாணிகள் குளிர்ச்சியாக உள்ளன. எவ்வளவு சூடு! சட்டம் பழுதுபட்டவன் மாதிரிதான். இத்தனை சாதாரணமான பணியையும் நான் செய்ய முடியல. கண்டிப்பாக நான் தோல்வி அடைவேன். அதுவே உள்ளதான். நான் பழைய சாஸ்திரையிலா நம்ப முடியலனே. பரவாயில்லை. சரி, நான் அழகு. இதுக்காகமிருந்து வரும் வாசனை மிக மோசம். நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். மற்றும் இது சுவாரஸ்யமாக உள்ளது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கு. இப்போ ரயிலுக்கு நேரம். அரும்பலம் ஃப்ரைஸ் மற்றும் சாஸ்கள் மிக இனிப்பாக இருக்கின்றது. நான் இதை முழுவதும் சாப்பிடுவேன். அதுதான் வெற்றியாளர். பழமையான உருவாட்சி மிக சிறந்தது. ஹூரே! இப்போ எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேணும். பணி தெளிவாக உள்ளது. நம்ம இதை பையலாமா? நான் ஒரு அன்னாசி பழத்தை பயன்படுத்துவேன். அடிப்பகுதியை எடுத்துவிட்டு அதில் ஒரு பிளண்டர் வைக்கலாம் மற்றும் அனைத்தையும் கலந்து விடலாம். இப்போது
HY என் சர்ஃபஸை சரசுவேன். நிறைய சருஃப்கள். முடிவெடுக்கி கஷ்டம். சாக்லேட் சென்சேசே. இது என் காக்டெயிலுக்கு மெசனேஜ். வயசதைய ஒரு சரியின் உதவியுடன் கண்ணாடியை அலங்கரிக்க வேண்டும். சில உணவு வண்ணம். ஆத்மா சாந்தி அடையட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விசித்திரமானவங்க. ஹாஹா. எங்கள் அன்னாசி பழத்தை எடுத்து எல்லாவற்றையும் கண்ணாடியிலே ஊற்றுகிறோம். இந்த நிறத்தை பாருங்கள். ஒரு நீளமான குழல் நான் சேர்த்து முடித்து விடுகிறோம். என்னிடம் முழு பாலம்சம் சாக்லேட் பந்துகள் உள்ளன. ஒரு கலக்கி பயன்பட வேண்டும். சொந்த பாணியில் சிறப்பாக செயல்படுவோம். ஆண்டிம் களின் வாசனை. ஆமாங்க, எல்லாத்தையும் நன்றாக கலந்து விடுங்கள். இப்போது வேகமான முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. என்ன பேச்சு நண்பர்களே? நீங்க குபீர்த்துக் கொள்கிறீர்கள். என்ன? நன்றி ராபின், என்னை காப்பாற்றினாய். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம். அண்ணாம், கிரீம் தேவை. இது பிடிக்கவில்லை. இப்போது மிகச் சிறப்பாக இருக்கிறது. முட்டாள். அறை அற்புதமாக உள்ளது. எப்பை சேஃப்டோங்கேன்மையை காக்டெயிலை அப்படியே மாறிஸ்டுவிண்டே கற்றுத் தருவார். ஜெலமர்த்தை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் சரி. ஒரு சிறப்பு கண்ணாடியில் கலந்து விடப்பட்டுள்ளது. இந்தியா, நாம் ஒரு ஸ்லஷியை பெற்றுள்ளோம். அது ஒரு கண்ணாடியிலே வச்சிடுவோம். இப்போது அடுத்த சோடா. இன்னொன்று. அடுக்கு அடுக்காக நமக்கு ஒரு ஸ்ட்ரா தேவை. அடியை ஆக்கி முடிஞ்சது. எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. நான் நீல காக்டெயிலை தொடங்குகிறேன். ரொம்பவும் ருசியாக இருக்கிறது. இது எனக்கு பிடித்தது. வாவ், அதை பாருங்கள். அது ஒரு உண்மையான வானவில். நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். செல்லமே, மாட்டேன். அது சாதம்தான். அதை குடிக்க முடியாது. அதை நான் விரும்பவில்லை. அது மிகப்பெரிய வைன். மிகவும் சுவையாக உள்ளது. அதேதான் வெற்றி. நான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும். சரி பெண்களே, முதல்ல யார் திறக்க போறாங்க? ஆமா, அதை ஒன்னா செய்யலாம். வாவ், அது பீட்சா தானா? வாவ், ஏமா அனைவரின் பிரியப்பட்ட உணவின் மலிவு பதிப்பை பொதிந்திருப்பதை போல் இருக்கிறது. இந்த பீட்சா உங்களுக்கு எப்படி இருக்கிறதா? மிகவும் ஆர்வமூட்டும். மேரி, பிரீமியம் பீட்சா. மியா, கூசி விடாதீர்கள். ஓ, எல்லாம் சீராக இருக்கிறதா? ஓ, மிகச் சிறப்பு. இப்போது இந்த அழகை பார்க்க நேரம் வந்துவிட்டது. அது மிடியாக்கள் கலந்த பிஸ்ஸாவா? அது ரொம்பவே விலை உயர்ந்தது. ஆனால் மியா அதை பிடிக்கவில்லை. ஃப்ளெஷ். நாம் அதிகாரத்தை அகற்றினோம். அதுதான். நான் இப்பொழுது இந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்க்கலாமா? நேரமானது. அப்படியா? நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கிறதா மியா? ஆம், அவள் அதிநவீனமாக விழிப்பதாக தெரியவில்லை. இப்படிக்க தொரோக் விலைப்படும் பிறஞ்சுவிட்ட வணிக குழம்புங்கள் கிளம்பினர். சட்டி அமைச்சவரை வாழ் ஆசரித்தே. பிழைப்பான அறிவுக்கு இருக்கும் மறவேம். பார்ப்போம். கண்டிப்பாக விரும்புகிறாள். ஓ, அப்படியா? இப்ப ஒன்னாரோ மேரி. என்ன தயவு செய்து உங்களுக்கு மேலே ஒரு படம் வேண்டும் என்கிறீர்களா? சரி, நல்லது. அவளது விசித்திரத்தை பாருங்கள். சரி, எனக்கு இங்க இன்னும் பல சுவையான பீட்சா துண்டுகள் உள்ளன. யாரோட தொடங்குறதுன்னு தெரியல. இரண்டையும் ஒன்னா சாப்பிடுவேன். மூணையும் ஒன்னா. ஏன் இல்ல? மத்த கடைசி ஒண்ணு அழகானது. எமா, நீங்க தொடருங்க. எமாவுக்கு உறைந்த பீட்சா பற்றி முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை போல் உள்ளது. அதை பொறிக்காமல் அதை கெடுப்பதில்லை. வா எமா, சிந்தித்து பார்க்க. தலைமை யோசனை. எம்மாவின் தனி பேஷவார் எம்பிசாவை அவளுக்காக சமைக்க தயாராக இருக்கிறார். உங்களுக்கே தனி பேஷவார் இருப்பது எவ்வளவு சிறந்தது.
இப்போது அவன் எம்மாவின் பிஸ்ஸாவை இந்த அலங்காரமான குழப்பில் சமைக்கப் போகிறார். என்ன சொல்வது, பணக்கார வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. எம்மாவின் பிஸ்ஸா தயாராகிவிட்டது போலவே தெரிகிறது. ஆம், பார்க்கலாம், இது நல்ல நிலையில் உள்ளது. எம்மா ஒரு நடத்தை மிக்க பெண்ணாய் எல்லா மரியாதை விதிகளையும் பின்பற்றுகிறாள். செஃப் பீட்சாவை பரிமாற தயாராக உள்ளார். இது உண்மையான தங்கமா? எவ்வளவு அழகாக உள்ளது. இது மிகவும் சுவையாக இருக்கும் போல. வாருங்கள் எம்மா, விரைவில் சுவையுங்கள். எவ்வளவு சுவையான துண்டு. ஆம், ஒப்பிட முடியாத தோற்றத்தில் உள்ள ஒரு உணவு எப்போதும் ஒப்பிட முடியாத சுவையில் இருக்கிறதில்லை என தெரிகிறது. மேரி தன் உணவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறார். இது பாஸ்தா. தோற்றம் அவ்வளவாக மோசமாக இல்லை. மியா ஏற்கனவே நாக்கை தடவி கொண்டிருக்கிறார். சரி மேரி, இதனை சுவைக்க ஓர் நேரமாகிவிட்டது. இந்த மாதிரி கோடியில பாஸ்தாவை சுத்தி பார்ப்போம். நல்லா கவ்வுங்க. இந்த பாஸ்தாவின் சுவைய மேரி வெகு ஜனம் மதிக்கலன்னு தோணுது. ஒம்ரவும் சரி, உண்மையான பாஸ்தாவிற்கு சாஸ் தேவை. மற்றும் இந்த வேலைக்கு கேட்சப்பை விட எந்த ட்ரெஸ்ஸிங் சேரும்? ஓ ஆமாம், அதிக கேட்சப். அதுதான் சிறப்பு. எம்மாவுக்கு சொகுசு என்றால் கேட்சப் போதாது போல. கவனமாயிரு மேரி. மியா நீண்ட காலமாக உன் உணவு பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போது அதை கண்டு கொள்ளலாம். உண்மையில் கேட்சப் மனித குலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு. மேரியின் பாஸ்தாவை எம்மா இன்னும் அபேரிக்கிறாள் போல. எவ்வளவு சுவையானது. மன்னிக்கவும் மியா, ஆனால் உங்கள் பாஸ்தா உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க அதை திற. சரி, பார்க்கலாம். ஓ, அது என்ன? கடல் உணவுடன் கருப்பு பாஸ்தா. ஆமாம், அதற்கு முன் மியா கடல் உணவின் மீது பெரிய விருப்பமில்லாதவராக நாம் கண்டுபிடித்தோம். ஏமா, பார்க்கிறேன் உன் கையில என்ன இருக்கு. ஓ கடவுளே, இது நூடுல்ஸ். இப்படி என்ன செய்யறாங்க? நீ என்ன சொம்பேடு. யாபா, கடல் மட்டம். நம்மால் உள்ள சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டும் எம்மா. மற்றும் செல்வந்தராக இருப்பதற்கான மற்றொரு சிறப்பு பணமே. ஹேமியா, இந்த சிறப்பு ஒப்பந்தம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அடடா, உடனடி நூடுல்ஸ் பணத்திற்கு விட அதிகமாக அவரை கவர்ந்தது போல் இருக்கிறது. சரி, இப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். எம்மா ஈர்க்கும் கடல் உணவு பாஸ்டாவை இறுதியாக சுவைக்க முடிகிறது. மியா மகிழ்ச்சியுடன் தனது நூடுல்ஸ்களை சாப்பிடுகிறாள். பாருங்கள். மேரி பணத்தை பெற்றாள். என்ன சொல்வது, ஒப்பந்தம் வெற்றிகரமானது. அனைவரும் தங்களின் தேர்வில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி, தெளிவாகவே இருக்கிறது. எம்மா தன்னம்பிக்கை அடைந்திருக்கிறாங்க. அவர் தனது உணவை முதலில் திறக்க விரும்புகிறார்கள் போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். அது நொடி காஃபியா? எம்மா இதை போன்றதை முதன்முறையாக பார்க்கிறார்கள். ஆம், அவருக்கு இதை செய்ய சற்றே உதவி தேவைப்படும். இப்பொழுது மியா தனது அனுபவத்தை அவருடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். எனக்கும் ஒரு கிளாஸ் தேவை. நான் உனக்கு இப்பொழுது எல்லாவற்றையும் காட்டுகிறேன். பையை திற. எல்லாவற்றையும் சூடான தண்ணீரில் ஊற்றி பிசைகிறோம். அதுதான். ஆஹா, என்ன நறுமணம். இது சிறந்த காபி. அங்கே உன் பானம் தயாராக உள்ளது. எம்மா, இதை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. முதலாவது குடி. ஓ, எம்மாவுக்கு இந்த காபி பிடிக்கவில்லை போல. இவ்வகை காபி எம்மாவுக்கு புதுசு. இந்த பானத்தை முழுமையாக முடிக்க வேண்டும். இது சவால் விதிகள். ஆனால் விதிகள் உள்ளங்கணிக்கத்தான் உருவாக்கப்பட்டவையே, இல்லையா? வணக்கம். என்னவாக இருந்தாலும் அது அதுதான். நான் அதை முடித்தேன். இப்போது உன் டர்ன். வாவ், அது ஸ்டார்பக்ஸ் காப்புசினோவா? என் விருப்பமானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. என்ன சுவையான ருசி. இதுல இன்னும் 5 குடிக்கலாம். வாவ், இன்னும் கொஞ்சம் கிரீம் மீதம் இருக்கு. ஹே மியா, உன் காபி உன்னை காத்து கொண்டிருக்கிறது. என்ன அருமையான காபி பரிமாறல். எல்லாமே பொன்னிறத்துல நெய்த்தது போல அழகாக இருக்கிறது. மியா, இது உனக்கு புரியுமான நம்புறேன். ஐயோ, உன் ஒழுக்கங்கள் எங்க போச்சு மியா? ஓப்போ, இது எப்படி மேரிஸ் மேஜைக்கு வந்தது? என்ன துமாற்றம். சரி, இந்த சுவையான பானத்தை சுற்றி பார்க்க நேரம் ஆயிருச்சு. பார்ப்போம். இந்த பார் ரொம்ப சுவையாக இருக்கு. அதுக்குள்ள உள்ள கிரீம், அது இலவங்க பச்சை தானா? ஓ, அதை கைவிடாதே மியா. ஓ சரி. எனக்கு என்ன இருக்கிறது பார்ப்போம். ருசியாக வாட்டுறது. ஓ,
சேர்ந்த சாலையிலிருந்து எங்க பல்லாக் மாறு சிறப்பு நாலுமே திருவதி ஒரு கண்ணி தண்ணி தண்ணி நிச்சயம் நிச்சயமா அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறது இல்லைன்னா சார் அதை கொண்டு உங்க பற்களை கொப்பளிக்கலாம் ஏன் எதேச்செறிந்து எதையாவது பார்த்தால் என்ன பர்கர்கள் வாவ் மேரி ஒரு மலிவு பேர்கர் வாங்கினாள் ஆனால் மலிவு எப்போதும் கேடானது என்பதை காட்டவில்லை மியா அருமையான பேர்கர் வாங்கினாள் இது ஒரு பொன்னான பேர்கர் மியாக்கு மிகவும் பசிக்கின்றதால் பொன்னான பெண் எம்மா மகிழ்ச்சி அடைகிறார் அது முன்பில் ருசியான பிட்சா புரிதலானது அல்லவா வாவ் மியா தனது பிட்சாவை வெகுவாக விரைவில் முடித்தாள் பொதுவாக சொல்வது போல உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம் சரி சிற்றுண்டிக்கு 2 காய்கறிகள் ஆமாம் பழக்கம் உங்களின் வலிமையான அம்சம் மியா ஓ சரி இப்போது உங்க நேரம் மேரி இந்த பர்கர் சம்பந்தமே இல்ல ரொம்ப சரி கேட்சப்பும் மஸ்டார்டும் ஒருபோதும் தவறியதில்லை அவ்வளவுதான் எல்லாத்தையும் மேலும் சேர்ப்போம் அதுதான் இப்ப நாம அதை பறிச்சுப்போம் அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று அது ஏத்துண்டு இத்தும் சுவையாக இருக்கிறது மனிதா இது நான் இதுவரை சாப்பிட்டதிலேயே சிறந்த பர்கர் பற்றியம்மா இப்போது நீ சரி ஏமா தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கரை சாப்பிட தயாராக இருக்கிறார் ஆனாலும் ஏதோ ஒன்று மிஞ்சி விட்டது இப்போது சேவகர் உங்களுக்கு தேவைப்படுவதை கொண்டு வருவார் ஹாம்பூர்கரை கையுறை அணிந்து சாப்பிட வேண்டும் தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கருக்கு தங்கம் பூசப்பட்ட கையுறை தேவையாகும் இது தர்க்கசஸ்தமாகவே இருக்கிறது சேவகர்கள் இருப்பது அருமையாக இருக்கிறது இந்த கையுறைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக நழுவுகின்றன அம்மா வா இப்போது நீங்கள் அதை முயற்சிக்கலாம் என்ன அருமையான சுவை இந்த தங்கம் போர்த்திய பேர்கர் எமாவின் மெனுவில் இடம்பெறலாம் பொறாமைப்படுவதர்களா பெண்களுக்கு இந்த கருவிழிகள் தங்கள் பணி முடிந்துவிட்டன ஏமாவுக்கு இவை இனி தேவையில்லை எமாவிற்கு இவை குப்பையாக உள்ளது மற்றும் பெண்களுக்கு இது பொருட்டாக தோன்றுகிறது சரி பெண்களே நமக்கு தெரிய வரும் 3-2 மியா அது நியாயமல்ல சரி நீமன் அங்கு சென்னுட்டீங்க காத்து ஒரு டோனட் இது ரொம்ப எளிதா தெரியுது எளிய உணவு தான் நீ ரொம்ப சுவையா இருக்கும் அதை சுவைக்க நேரம் ஆஹா மியா உண்மையிலே அதை மிகவும் விரும்பினாள் போல அல்லது அவருக்கு மிகவும் பசி இருக்கிறதா ஆம் எப்படிப்பட்டாலும் மியாவின் டோனட் முடிந்து விட்டது சரி அடுத்தது யார் பியு சரி பார்க்கலாம் ஒரு நொடிக்கு 2 பணியாளர் நன்றி நீ இப்போது போகலாம் நான் எப்படி செய்ய முடியும் நாம் அது எனக்கு பிடித்தம் அடிக்கக்கூடிய பாரம்பரியம் வா இது மிகவும் சுவையாக உள்ளது ஓ என்ன அற்புதமான கிரீம் என்ன ஒரு குலோசிங் இது செம்மையாக இருக்கிறது அது என்ன அந்த பெண்ணை பற்றிய வீடியோவை அந்த மகளிர் படமாக்குகிறார்கள் உங்களின் உணவு பாத்திரத்தை திறக்க வேண்டும் சரியா என்ன அழகிய தங்க டோனட் இது எல்லாம் பொன் நிறத்துல உள்ளது எவ்வளவு சுவையானது இந்த உணவு மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளது போல வாவ் டோனட் மேரியின் வாயில காணாமல் போய்விட்டது பொதுவாக மக்கள் நீட்டிக்க முயற்சிக்கிறார்கள் 9 கொண்ட சவால் வீடு எஸ்டர்டோரன் and Tanner Seaters of Krangers of Brand Boy for guys and the celebrity or can under the guys நன்று குவிண்டின் அதை செய்வது சுவாரஸ்யமாக இருக்கிறது ஓ குவிண்டின் கொஞ்சம் வலியால் உன் முகத்தில் தொட்டு போச்சு ஆனால் அவர் தலையை இழக்கவில்லை மாறாக அது அவருக்கு ஒரு குறைச்சலுக்கு ஊக்கமளித்தது மேரி விஷயமோ ஆம் நீல பாலிஷ் கொண்டு ஓவியம் வரையும் போது சீராக ஓவியம் முடியும் என்றால் அதுவே ஒரு சாதனை இதையெல்லாம் தெரிந்திருக்கிறது இப்போது மேரிக்கு அல்லது அவர் குயிண்டனை போல் ஊக்கமடைந்திருக்கலாம் ஏற்கனவே ஓவியம் முடித்து விட்டார் மேரிக்கும் போட்டிடும் மனப்பான்மை மட்டுமன்றி சில திட்டங்களும் உள்ளன மேன்சான இளஞ்சிவப்பு துணியால் அலங்கரிக்க முடிவெடுத்திருந்தாள் போல் தெரிகிறது உண்மை சொந்தமானதும் பர மேகாமையாகவும் இருக்கும் இது போன்றது நான் மேகத்தில் இருப்பது போல் குயின்டின் நீலத்தை வெண்மையான துளிகளால் குடி கலந்ததாக தோன்றுகிறது அதை பார் and Sturgeon Dreamian
செம்மினம் படிய படைஞ்சிட்டான் புதன்மை. ஓ என் கடவுளே, நீர் கிண்டல் செய்யல. புதன்கிழமை. குவென்டின், உன்னை காப்பாற்றிக்கோ. ஒரு பயமுறுத்தும் கை உன்னை துரத்துகிறது. Takes instrument out of straight frames right now. Incline aventi, out of புஸ்தகம் மறுடியுள்ளதால் மால்டிடு கொடியை ஏற்றுவதன் மூலம் கொண்டாட்டம் செய்ய ஒரு நல்ல காரணம் என்பது போல குவென்டின் வீட்டின் தோற்றத்துடன் மிகுந்த மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அவர் ஏற்கனவே ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். அவர் வெள்ளையாக வரைக்கும் கால் வந்து ரொம்ப அசல். எப்படி பண்ணலீங்க குவென்டின்? மேரி தனது வட்டங்களோட என்ன பண்றாருன்னு தெரிய வருகிறது. நாம் இப்ப அறிந்து கொள்வோம். ஆமாம், அவள் மாளிகையை அலங்கரித்தாள். அந்த பமைச்சர்ஸ் அபர்ஸ்மெண்டி ஆடம்பரங்சும் திறந்து ஸ்வன்டீர்ஸ மேரி. ஆம், கூரை அழகாக இருக்கு. பஸ் அம்சவும் உடுக்கலானது. இதுக்கு ஊர்வம் வைக்க மட்டுமே உள்ளது. ஓ, குவென்டின் கூட கூரையை அலங்கரிக்க முடிவு செய்துள்ளார். ஆனால் ஸ்டிக்கர்களுடன் அதை செய்ய முடிவு செய்தார். என்ன பாஸ்கெட்பால் ஒரு பாஸ்கெட்பால் வளையம். அது நல்லாவும் ரொம்ப விளையாட்டு பொழுதுபோக்காகவும் தெரியுது. ஆனால் உண்மையான பந்துடன் விளையாடுவது அதிகமாகவே சந்தோஷமாக இருக்கும். வெண்டி விளையாட்டை கண்டிப்பாக விரும்புவது இல்லை போலும். நிச்சயமாக அடுத்த முறை குவென்டின் அதை செய்ய முன்னால் 1000 முறை யோசிப்பார். வெட்னஸ்டே தனது வீட்டை பராமரிக்க முடிவு செய்தாள். ஆம், மிகவும் பிரகாசமான நிறமல்ல, ஆனால் அது அவளின் பாணி. பாருங்க, ஆமாம், புதன்கிழமை மட்டுமே முடியும். யோசனை ஆம், சிறிது பயங்கரமான கண்கள் இந்த வீட்டிற்கு தீங்கு செய்யாது. என்ன சரி, எல்லா வீடுகளின் தோற்றமும் தயார் போல இருக்கிறது. இதன் அர்த்தம் நாம்களின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறோம். நீங்களும் நாங்கள் முற்றத்தை கவனித்துக் கொள்வோம். ஒரு பாத் அலங்காரத்துடன் ஆரம்பிக்க முடிந்தது. பாருங்கள், அச்சா சொந்த முறையின் சரி, இன்று எங்க போவோம்? அந்த சுடு சரியா? நம்ப முடியாத உதவியாளர். இதை அணியுங்க ட்ரேசா. அப்படின்னு நீங்க நினைக்கல இல்லையா? நிச்சயமா இல்லை. கண்களின் வடிவில் அச்சமே உரைக்கும் அலங்காரங்கள் இல்லாமல் எங்கு? அவளுக்கு அவள் அவற்றை பயிரிடுகிறாளா? என்ன? ஓ, ரொம்ப புதுசானது. Hey, where's Nina Ruchan? And stay and none are human heights are in brothers. Oh, டிப்பிட்டி டூ. என் கைகள் மண்ணிலிருந்து வெளியே வருகிறதா? நன்றி இல்லை. மேலாண்மையில் பத்திரமாக மால்பாக்ஸ் இல்லை இல்லையா? ஆமாம், புதன்கிழமைக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கிறது. பயங்கரமானது, ஆனால் ஸ்டைலானது. குவென்டின் தனது வீணரப்ஸை ஹாக்கி குச்சியால் அலங்கரிக்க முடிவு செய்தார். வெறும் புல்வெளி வரையும் இருக்கு. வருத்தப்படுறியா? இப்போ நீங்க பாத்துக்கலாம். பாரு, இது ஒரு உண்மையான கால்பந்து மதிப்பீடு. குவென்டின் அது போதுமானதில்லை என்று நினைக்கிறார் போல. யார்டில் முயற்சி பண்றது அவசியம். குவென்டின், வாங்க பொங்கல். கோல் சிறப்பு குவென்டின். சிறிய குப்பை கூடமாக மரியாவின் நிலைப்பாடு என்ன? மரியா ஒரு அஞ்சல் பெட்டியுடன் ஆரம்பிக்க முடிவு செய்தாள். எல்லாம் எளிதாக இல்லை. அவள் அதை அலங்கரித்து அதனை ஃப்ளமிங்கோ வடிவத்தில் உருவாக்குவாள்.
மற்றும் நாம் Dat is hakkie wakkie in verspreidbaarende gewakeridums. இந்த திட்டம் மிகவும் அழகாக உள்ளது. The crew is staring toward their else part number and come. And I use your gunner depot. Wise. அங்க புல்வாயில் ஒரு பொழுது போர்வை கிடத்த முடிந்தால் அதில் மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிடுங்கள். சில தலையணைகள் வைத்து ஓய்வு எடுங்கள். இதை முழுமைப்படுத்த உயர்ந்த செய்யக்கூடிய ஒரே விஷயம் குவிண்டினின் பயிற்சிகள். வீடுகளிடையே மலைசும் கிராண்ட் பெகிடன் பல இருக்கிறது. ஒரு மகனே பரவாயில்ல, புதன் கவலைப்பட மாட்டாள். அவளுக்கு தனித்தன்மையான ஒரு விதமான சூழல் உண்டு. எங்களுக்கு என்கிற பொருள் இருந்தால் உள்துறை முடிக்க நேரம். நீங்கள் கூட முடியாது. அங்கே அதிக கலைப்புலமை காட்டுங்கள். சரி, புதன்கிழமை என்று என்ன நடக்கிறது பார்க்கலாம். அவள் எல்லாவற்றையும் கரும்பு சாயம் பூச முடிவெடுத்தது. The freaking interest that I see. Oh, man, some is yadam karepia usa. It's beyond for ESP which shins pana. But creator is here and towards you. For the sturdyகளால் அலங்கரிக்கப்பட்ட டயர்கள் கொண்டு செய்யப்படும் ஒரு மேசை. Centers me for your burger irritating nerds. The thought that shows mercantile into India cream, the sparkle. Ketchum cylinder very good. எங்கே சில்லுண்டு? சரி, சொல்லி அறியும் பந்து இல்லாம இந்த இடத்தை நினைச்சு பார்ப்பது கஷ்டம். ஒரு சுவாரஸ்யமான வழி இருக்குது. எங்கிருந்தும் வணக்கம் சொல்லுங்கள். குவெண்டினுக்கு என்ன? இது புதன் கிழமை என்று இருக்கும் இடத்தை விட இது உறுதியாக பிரகாசமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. லெகோவுகளை சுவர்லோட்டி பார். அத பாரு. Oh, that was archetype no paraburger of your mixing of premium program. Free Lego money there? Oh, mirror purpose will make them cool you don't make them. Lego holder go. Bring that love is 30 free sunner. Headphone lay side jip on the holders. The mirror machine free patroller and you may ruins it. Eyes Michulo to get up on lamp. A senior says Sergeant train and phrase the remainder for the tomato kiss. Other friend Sam is some. They just Kuentin Sabaisi and friend Santurity said, but they swanty don't gear with chat. Has Kuentin Sabaisi and she Santurity found it, but I 3C send you at Mula dynamite with chat. Southern Korea Virpamana 19 MT Vilada Daniaka Kaninigal, Avasiamaga Thavipadum. Quentin, இது கொஞ்சம் இருட்டடிக்குது என்பதை கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அதிர்ஷ்டவசமாக குவெண்டினிட ஸ்கேட் போர்டின் வடிவில் ஒரு ஜீன் மணி இருக்கிறது. இது வெறும் அற்புதமாக தோன்றுகிறது. It is renowned fronter. Das Bertie where go. Ingan relates to material to craze startle. Wow. Frame. Mary breed straw. Frame honor தெலங்காரத்தை சென்றலாம். மேரி அலஞ்சிவப்பு பூசிவதிலிருந்து துவங்கினாள். இன்னும் அதை நான் பார்க்க வெளிப்படையாக ஆச்சரியமாயிருக்கிறது. Mare sends a roll-time prone trips at our legacy will மும்பியாவும் சரி, அவள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறாள். ஆனால் சிறிது கவர்ச்சியான அலங்காரம் இருக்க ஜன்யாங்.
Als ene wie is er ik in plaats zit zelfs me eerselijke. பார்வைக்கு அழகான கம்பளம் அற்புதம். நீங்கள் சென்று ஒரு கலாட்டா கண்ணாடியை உருவாக்கவும். ஆமாம், வீட்டுக்கு ஒரு அலமாரி இல்லாமல் இயங்க முடியாது. Can creme some fruits because பிரச்சனை ஒரு சைமனை இருக்குது. சுவாரஸ்யமா இது இருக்குது. என்ன யூனிகார்ன் கொண்ட போஸ்டர்கள் சுவருக்கு சிறந்த அலங்காரமாக தான் இருக்கும். சரி, ஒரு மினி அடுப்பு இல்லாமல் எங்க பார்லின்ஸ் ஒரு சிறந்த முடிவு அம்சமாக இருக்கும். பாருங்கள், மரியாவுக்கு புதுப்பிக்கப்பட்டது நிறைவில்லை என்றால் கொண்டாட குக்கீஸ் இருக்கின்றன. At forovandi hogi vogis rents நான் நினைக்கிறேன் அவர்கள் சிறிய பகுதிகளை பெற்றால் மிகவும் வருத்தப்பட மாட்டார்கள். Afraid is 19 days varies to Saram Birdie. Selame. Elbrzais Nami Veritismo. Branselsum honor ருசிகரம் செய்யும் இருக்கு. நல்லா ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டை அலங்கரிச்சிருக்கிறார்கள். நாம் முன்னேறுகிறோம். மாரி தன் செல்ல பிராணிக்கு ஒரு வீடு கட்ட முடிவு செய்தது போல் தெரிகிறது. கிச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாள் என எனக்கு உறுதியா இருக்கின்றது. சரி, அல்லது ஒரு யூனிகார்ன். அதை அழகான திரை செய்ய கூறினாராம். மிகவும் அழகானது. மேரி என்ன? எனக்கு எவ்வளவு இப்போது புரிகிறது. அது ஒரு எலி, ஆனால் அது சாதாரண எலி அல்ல. அது குவிண்டினின் எலி. குவிண்டின் தனது செல் பிராணியினுடைய வீட்டை எப்படி அலங்கரிப்பார்னு நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். குவிண்டின் சாசி வடிகளை பீடிங் எனக்கு பெருமையா தெரியலை, ஆனால் அது ஐடால் சரி. பிடிச்ச கிண்ணங்களா பந்துகளா இந்த டாக் அலக்கர் என்று குவிண்டின் மறந்துவிட்டார் போல. ஒரு சக்கரம், ஒரு துயில் பகுதியும் ஒரு கார் வடிவம், அவ்வளவும் தனது எலிக்காக என்று அவர் இன்னும் நினைக்கிறார். ஆனால் குவிண்டின் சிறியவராக இருந்திருந்தால் அவர் இவ்வளவு சிறிய இல்லத்தில் வாழ்வதில் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என எனக்கு உறுதி. ஆனால் எலிக்கும் மகிழ்ச்சி அடைந்தது போல. நீங்கள் திரைக்கதை கூட எழுதலாம். ஆம் ஆம், நான் அறிவேன். நீங்கள் அதை பயன்படுத்த விரும்புகிறீர்கள். நாட்களை இப்படி பண்ணி கொண்டிருக்க I am not hearing our student really wasting us. For during theory or for train director. Caristassery or career entry or whole bait and the person's wake up. When now it's been much British lady. Is today read to resign to a reader online though. Enjoy she's industry and fun sim TV stimmer in சரிக்குது. புறா கூட மிருதுவாக இருந்தது. ஒரு மாலை மானிக்யூர் போதுமா? மேரி மாலை நேரத்தில் தன் பாடியோக்கு வெளியே சென்று தன்னுடைய பிரியமான மல்டி காண்கதைகளை ப்ரொஜெக்டர் மூலம் பார்க்க முடிவு செய்தாள். நீங்களும் அறிவீர்கள். குழு பார்வையை ஒருமித்து பொருத்துங்கள். இது நெருக்கமான அயலவர்களுக்கும் சமரசப்படுத்த முடியும். நன்றாக நமது ஹீரோக்கள் மல்டிவியூ சேனல் காணும் போதே இந்த வீடியோவை விரும்பி சேனலில் சேர்ந்து படப்பிடிப்பிலிருந்து ஏற்பட்ட துரதிர்ஷ்டமான சமயங்களை பாருங்கள். விரைவில் இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று சொல்கிறீர்களா? அது ருசிக்குமா? எனக்கு ஒன்றுமாக இருக்கிறது. அழுக்களவி இனிப்பு, மிகவும் குளிர்ச்சி.
நினைத்து வழக்கினைதாத்தல் பூனைகளை வென்றேன். நான் காத்து நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஆய் நான் மூன்று வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? உங்கள் தாடை மூடு. So guys, நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எனது வரைகளை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய். ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி, நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான், அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்லது. எப்படி எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான் என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை. இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரிதான கேக். வாவ், அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே! என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை. ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி ஐயோ, பிச்சு இல்ல. கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை. ஓ, நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை. எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நான்ம மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவேயா குறைவாக இருக்கிறது. விரைவாக, உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓபனை ஐன்டைஸ் பிளேடம்பாவின் சாய்ஸ் இருக்கை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதன பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர் தின்ன வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே? நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம், நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன?
மே, நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. Our surgery phrase tracer. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் பை கிடைக்குது. கூல், சரி. ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியல. மச்சிடு, எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா. என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார்? ஓ இல்ல. ஓ ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன? ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது. இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு யோசனை ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாயி ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது. கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டமளித்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு. அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக குள்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல. ஆனால் மேரியின் குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயம் இல்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். ஹுரே! நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த இருக்கவும். இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? என்ன? இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே. அது நிறுத்தி விடுகிறது. பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும். பாட்டி, நான் இங்கே இருக்கிறேன். நான் இறுதியாக ஒரு பரங்கிக்காய் எடுக்க போகிறேன். எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது. என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும். அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள். ஆகையால் நான் ஒரு காய்கறி காக்டெயிலும் பரங்கிக்காயும் செய்யவிருக்கிறேன். மிக்சர் எடுக்கும் நேரம். நானது அதனை கலந்து வருகிறேன். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. ஓ பிராண்டன், நன்றி. சரி, அங்கே பாருங்கள், உன் மூக்கு காண்டி. நன்றி குட்டி. நான் எங்கிருந்தேன்? நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும். அதை பிரிட்டனிக்கு பரிமாறலாம். மெல்லிய மனம். பாட்டி, சரி, அடுத்ததுக்கு செய்வோம். நான் ஒரு அருமையான காக்டெயில் செய்வேன். அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா. இது ருசியாக இருக்கு.
நீங்க தயாரா? நாமெல்லாம் கலக்கணும். இல்லை இல்லை. பர்பேரி வானவில் நிறங்கள் பார்க்கவும், அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க மற்றும் சில பர்பேரிக்கான நேரம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. நான் என் கைகளால் செய்யலாம். மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை. இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும். எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன். எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும். இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும். சரியான குடிநீருக்கு எனக்கு ஆய் பொருட்கள் மட்டுமே தேவை. பிரிட்னை இது போன்ற எதையாவது முயற்சித்ததில்லை. எல்லாத்தையும் என்னோட ஓடில் ஊற்றுகிறேன். புதன்கிழமை நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர். என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே. குறைந்த நேரமே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன். இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கலக்கி. ஓப்ஸ், அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது. ஆனால் அது சரிதான். நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன். ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பிரிட்டனி, நீ எடுத்து பாரு. உதவுங்கள். கீழே விடும் காக்டெயில்கள் சுவைக்க வேண்டும். சூப்பர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பூகையும் இருக்கிறது. மன்னிக்கவும் அக்கா, ஒரே துஸ்வப்னம். புதன் அது மிகவும் அதிகம். என்ன? ஆயிடுச்சுவும் பாட்டி, இது மிகவும் மோசமானது. இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும். இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது. பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இது மிகவும் பிடிச்சு. இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஓ, நான் வென்றேன். நன்றி சிறிய சகோதரி. இந்த முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன். எனக்கு உருளைகள் வேண்டும். நீ அதை செய்வாயா? சரி, அவன் ஆகலாம். நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் முதலில் செய்வேன். பேசலாமா? ஸ்டேட் நோரி. இப்போது கொஞ்சம் அரிசி. நாங்கள் இதை நோரியில் வைத்து, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ, அதில் என்ன இருக்கிறது? ஹோம், எனக்கு மீன் தேவைக்கு. இது பச்சையாக இருக்கிறது. மிகவும் கேவலமாக. அவகாடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? ஹா ஹா, பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கும். இது என் யுக்தி பாட்டி. இது வேலை செய்தது. நான் எல்லாவற்றையும் உருட்டுகிறேன். இது அழகாக நிஜமாக இல்லை. மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அற்புதம். இப்போது எனக்கு சிறிது கிரீம் வேண்டும். கொஞ்சம் மஞ்சளா மற்றும் வெள்ளை. இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்துவிட்டது. இது பயங்கரமாக இருக்கிறது. ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வியப்பில்லை, இதில் எதுவும் கடினமில்லை. நமக்கு அரிசி தேவை. அதை உருண்டைகளாக செய்யுங்கள். அடுத்தது, எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது. நான் என் நினைவுபடி அதை செய்வேன். இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை. நம்ப முடியாது. அடுத்ததை காராய் கேவியரை போடுகிறது. அவன் சீஸ் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா? தாரிணி, சிவப்பு மிளகாய். உதவுங்கள். வைத்தியம் சென்றுவோம். இதோ என் சிறிய பாத்திரம். அற்புதம். ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன். முடிந்தது.
ஓ ஓ என் தேவா, உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும். முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி, மீன், சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ். ஆம், அதுவே சரியானதாக தோன்றுகிறது. சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். என் சமையல் குறிப்பை கொஞ்சம் தாமதமாக காட்டுவேன். ஓ ஓ, அதுவும் நல்லாதான் தோணல. ஓ மனிதரே, சரி, தலை கவனமாக இரு. சரி, மேத்தத்தில் வருகிறேன், பார்க்கலாம். யார் கெட்ட பிங்கோ? சரி, ஆகவே நான் வயதான். என்னுடைய பணம் எங்க? நாம் ஒரு ரோல் செய்யலாம் மற்றும் நாங்கள் அவற்றை ஒரு வடிவமைப்போம். நாங்கள் அவற்றை அழைப்போம். அரிசி, மலிவு. அது குவி, நீயும் ரொம்ப அழகா இருக்கிறாய். தெற்கு சச். சிறிது எடுத்து வெண்ணீப்பின் மேல் வெளியாட்ட முடிக்கவும். நான் சேவையில் சேர ஆசைப்படவில்லை. பிடிச்சதா? பிரிட்னிக்கு பிடிச்சது. நான் நம்புகிறேன். ஆஹா, எத்தனை ரோல்ஸ்! ஆஹா, இது முதல் முறை நான் ஒரு பிங்க் ரோல் பார்க்கிறேன். நான் இதை முயற்சிக்க வேண்டும். அம்மா, எல்லாமே குலைந்து போயிற்று. இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது. பாட்டி, அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதை புகட்டி பார்ப்போம். அசம்பாவிதம், இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது. இதை பிங்க் சாஸில் மூழ்க வைத்து சுவையை சரிபார்ப்போம். அதை விடுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். பற்கள் பற்றி என்ன? இது சாதம்தான். இது சலிப்பு. எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன். மீண்டும் அப்பா, அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் நம்ப முடியவில்லை. நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன். இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன். குக்கீஸ் படமும் அருமையாக இருக்கிறது நண்பா. நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா? அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அருமை, நான் அதை செய்ய முடியும். முதலில் நான் குக்கி மாவு செய்வேன். எனக்கு மாவு வேண்டும். மேலும் ஊற்றுகிறேன். உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை. ஒரு முட்டையை உடையுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா? ஆமாம், இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். இதை நிரப்புகிறேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன். இனிமையாக இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். ஆஹா, மாவு மிகுந்த கடினமாகி வருகிறது. கடினமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போது மாவை உங்கள் கைகளால் பிசையுங்கள். அதை பாருங்கள், அது ஸ்லைமை போல இருக்கிறது. அதை ரோலிங் பின்னால் உருட்டுவோம். அது மிகவும் நன்றாகவாயிருக்கு. இப்போது குக்கிகளை வெட்டி வேறு வடிவங்களில் நடப்போம். எனக்கு சரசரப்புகள் உள்ளது. அருமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன். எனக்கு எனது குட்டீஸ் வேக வேண்டும். இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியானவை செய்ய வேண்டும். அருமை. உங்களுக்கோ? அது எனக்கு கவலை இல்லை. மிகவும் சுவையான குக்கீஸின் ரெசிபியை நான் தேடி இருக்கிறேன். அப்பா, அதுதானே எனக்கு வேண்டும். ஓ, எனக்கு காகாவோ தேவை. வெள்ளிக்கிழமை பகிர்வாயா? உன் குழந்தையும் நான் எஞ்சியவற்றை சேர்க்கிறேன். சூப்பர், நன்றி. செலாம். ஓ, எல்லா கேக்காவும் எங்கே? புதன்கிழமை. சரி சரி, நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன். அது கேக்காவை விட கெட்டதில்லை. என்னுடைய குக்கி மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன். இது நல்லதாக இருக்க வேண்டும். ஓ, நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன். சேர்த்துட்டீங்களா? ஓ, சரி, எல்லாவற்றையும் கலக்கிறேன். குக்கீகளை உருவாக்குகிறேன். ஓ, அதை கையோடு பிடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும். நன்று. உன்னமாக இதை செய்வோம். வெப்பநிலையை அமைத்து ஆகிடும். காத்திருக்கிறேன். என்ன
நடக்கிறது? அது என்ன? என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு. இதுவா? இது உன் குக்கீஸ். ஆனால் இவ ஏன் இவ்வளவு கருப்பு? இது ஒரு கஷ்டம். என் குக்கீஸ் கருகிய ரொட்டை. தயவு செய்து, நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, நீ செம்ம புத்திசாலி. பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம். கொஞ்சம் பால். முடிஞ்சது. நான் உலகின் மிக சுவையான குக்கியை செய்வேன். சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும். குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன். சுவையாகவும் அழகாகவும் இருங்கள். அதற்கு வண்ண நிற ஸ்பிரிங்கிள்கள் சீலிக்கப்படுகின்றன. எதுவும் சுவையாக இருக்கும். அருமை. என் குக்கீகள் தயார். பின்தங்கிட்டேன். ஆனா குக்கீஸ் பார்க்கல. சற்றே end of our room. Hyper and Corelite train toward I can. இது இனிக்கும் சாக்லேட் ஸ்பான்ஸ் கேக் ஆக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நன்றி. Water cards cream வருக. அற்புதம். மார்மலைட் புழுக்களின் ஒரு அடுக்கு, மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் கொஞ்சம் சாக்லேட் சரபு. Davon Silla Audio Steve. Sang Alzarazam for the Verstrom. Puranatil or RIP Erdingal. இப்போ சேவாய் குறைவன்ஷன் உரைக்கணும். சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள். ஜாஃபர் ஜிம், பிரிட்னி, நீங்க முயற்சிக்கலாம். அது ஏற்படாது. அவர் கொன்றார். எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. இது என்ன? பிஸ்கட் போல தெரியவில்லை. மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது. இது கல்லறையை போல தெரிகிறது. அது என்ன? சுவையானது. இங்கே என்ன இருக்கிறது? இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அருகமாக இருக்கிறது. குக்கீகள். இவை ஆகி போய் கிடக்கின்றன. அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர். அது நீ இல்லை. இது ஒரு கேலியா? பாலை குடித்து கழுவுங்கள். ஓ, குக்கீஸ் என்னால் வரையப்பட்டதைப் போலவே உள்ளது. ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது? கேள்வி கணப்படமானது.